தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. அமலாக்கத்துறை அதுக்கப்புறம் டாஸ்மாக் இது ரெண்டு தொடர்பாக செய்திகள் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்து இப்போ நம்ம பாக்குறோம் அமலாக்கத்துறைய விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தற்காலிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி கிடைத்திருந்தாலும் இது 30-40 பக்க ரிட்டன் ஆர்டரா இருந்தா கூட நிச்சயமாக ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் நிறுத்த முடியாது யாராலையும். கடந்த 4 நாட்களாக பாஸ்கரன் புது பேர்ல வந்துருச்சு. ரித்தீஷ், ஜூஜு, இவங்க யாருங்க இவெல்லாம் சனாதனத்துக்கு கொரோனா என்னெல்லாம் சொன்னாரு உதயநிதி. இப்ப எங்க வாய மூடிட்டு இருக்காரு அவரு. அவங்களுடைய நண்பர்கள் தான் பண்ணிருக்காங்களா? ஒவ்வொரு முறையும் திமுக கடுமையான நெருக்கடி இந்த அமலாக்கத்துறை உள்ளிட்ட டிபார்ட்மெண்டால நெருங்கும் போது முதலமைச்சர் டெல்லி செல்கிறார் என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அவருடைய டெல்லி விசிட் எதை மையப்படுத்தியது? இது வரைக்கும் அவர் போட்டோ எடுக்கிறதுக்கு தயங்கி இருந்தார். யோகி ஆதித்யநாத்தோட, தேவேந்திர பட்னவிஸோட, பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸோட. ஏன்னா சிறுபான்மை வாக்கி போயிடுவோன்ற பயத்துல. இப்ப என்ன பண்ணுவாரு? நாளைக்கு வேணும்னு யோகி ஆதித்யநாத் போய் நிற்பார், அமித்ஷா போய் நிற்பாரு அங்க எதுக்க. ஸ்டாலின் ஒதுக்கி போயிடுவார. 2026 தேர்தலுக்கு 6 மாசம் இருக்குங்க. இன்னைக்கு தடை வந்துருச்சு, இன்னைக்கு கொண்டாடலாம், இனிப்பு கொண்டாடலாம். நாளைக்கு கசப்பாச்சுன்னா அந்த ரித்தீஷ்ங்கிறவர் நீங்க அமலாக்கத்துறையில இதெல்லாம் பண்ணல. இப்ப இன்கம் டாக்ஸ்ல முடிச்சாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இவ்வளவு ரகசியம் எப்படிங்க தெரியும்? குடும்பத்தை யாரோ ஒருத்தர் போட்டு கொடுக்கறதுனால தானே சார் தெரியுது. சனாதனத்தை பத்தி கொசு, டொங்கு, கொரோனா எல்லாம் பேசுறாங்க வாழ்க்கைய. இப்ப ஏன் வாய் மூட்டின்னு இருக்காங்க? இடி வரல இன்கம் டாக்ஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சிபிஐ வந்துச்சு அப்படின்னா நிலைமை எப்படி இருக்கும்? ஒண்ணு இன்டர்லிங்க்டுங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்டுங்க. திமுக நிச்சயமாக பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் போகும் அப்படின்ட்டு நிறைய பேர் அது விமர்சனமா சொல்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா இதுல உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குகள் தொடரும். இந்த டாஸ்மார்க்கை தவிர மீதி எல்லாம் மணல் கொள்ளை, 2G, ஜெகத் ரக்ஷகன் மீது இருப்பது, நம்ம கதிரானந்த் மீது இருக்குது, அருண் நேரு மீது இருப்பது, அந்த 13 கேஸ் தொடருங்க. இந்த ஒரு ஆர்டர் வந்துட்டதுனால மீதி எல்லாம் நின்றும் சொல்ல முடியாதுங்க. பொதுமக்கள் 8 கோடி தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். RS பாதியினுடைய நிருபர் கூட்டத்தை நான் கேட்டேன் தொலைக்காட்சியில். வீரநடை போடுகிறார் MK ஸ்டாலின் டெல்லியில்னா எதுக்கு வீரநடை போடுறது? ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் பார்த்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் சோதனையாகத்தான் இருக்குமே தவிர சாதனை இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் சார், அமலாக்கத்துறை அதுக்கப்புறம் டாஸ்மாக் இது ரெண்டு தொடர்பாக செய்திகள் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்து இப்போ நம்ம பாக்குறோம் அமலாக்கத்துறைய விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. மேற்கொண்டு இந்த இதுல நீங்க செய்யக்கூடாது, அதாவது குறிப்பா இந்த இன்வெஸ்டிகேஷன் உள்ள விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கொண்டிருக்கு. இன்னும் ஃபைனல் ஆர்டர் வரலனாலும் கூட இந்த இனிஷியலா உங்களுடைய கருத்து என்ன சார்? இது தற்காலிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி கிடைத்திருந்தாலும் வழக்கறிஞர்கள் மூலமாக இந்த கேஸை குழப்பமாக நடத்தினாலும், என்ன கபில் சிபல், முகுல் ரோத்தகி எல்லாம் இதுல ஆர்கியூ பண்ணிருக்காங்க, ரொம்ப டாப் லாயர்ஸ். அது தவிர சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஓரல் அப்சர்வேஷன் கொடுத்திருக்காரு. நீங்க இது 30-40 பக்க ரிட்டன் ஆர்டரா இருந்தா கூட நிச்சயமாக ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் நிறுத்த முடியாது யாராலையும். காரணம் என்ன என்று கேட்டால், இதுவரை டாஸ்மாக் MD என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு சொன்ன அப்புறம், பல ரகசியங்களை சொன்ன அப்புறம், அடுத்த 2 நாட்களில், அதாவது நேற்று முன்தினம் 2-3 டெப்டி ஜெனரல் மேனேஜர்லாம் பேசியிருக்காங்க. இது ஆன்கோயிங் ப்ராசஸ் இன்வெஸ்டிகேஷன். எது இருப்பினும் என்னுடைய முதல் கருத்து, அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி என்று திராவிட முன்னேற்ற கழகம் கூறினாலும், இன்று மாலை நாம் இருவரும் இதை 22ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை 2:10 ரெக்கார்ட் பண்றோம். 5 மணிக்கு ஆர்டர் வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பேசலாம் இதை பத்தி. என்ன ஆர்டர் உள்ளே எத்தனை நுணுக்கங்கள் இருக்குன்னு தெரியாது. இப்ப பாருங்க, கவர்னருக்கு வெற்றி ஆயிடுச்சு நேத்தி, முந்தா நேத்தி சீஃப் மினிஸ்டருக்கு வெற்றியா இருந்தது. நாளைக்கு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் போய் பண்ணாங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க? ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா முதலமைச்சர் எப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு மீது குட்டு விழுந்த மாதிரி இருக்குமே. இதெல்லாம் வெயிட் அண்ட் வாஷ் தான் பார்க்கணும். இது லீகல் சம்பந்தமாக இருப்பதனால், சுப்ரீம் கோர்ட் இருப்பதனால் என்னுடைய கருத்தை
ஃபைனல் ஆர்டர் வர மட்டும், ரிட்டன் ஆர்டர் வர மட்டும் நான் இது பற்றி கருத்து தெரிவிப்பதற்காக ஒரு வெயிட் பண்றேன். அந்த ரிப்போர்ட் வர மட்டும் வெயிட் பண்றேன், ஃபுல் ஆர்டர். இப்ப இந்த உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்வு, அவங்களுடைய அந்த பார்வை, அவங்க சொன்ன கருத்து, இது எல்லாத்தையுமே விட்டுருவோம் சார். நம்ம வந்து டாஸ்மாக் வழக்கு அப்படின்னு மட்டும் வருவோம். விசாரணை வந்து விசாரணை பண்ணதாகட்டும், அதை தொடர்ச்சியாக உதயநிதியுடைய நண்பர்கள் குறிவைக்கப்பட்டதாகட்டும், இந்த வழக்குடைய விசாரணை எந்த கட்டத்துல வந்து இருக்கு, சம்பந்தமான தகவல்கள் என்ன சார்? டெல்லியில இந்த வழக்கு தொடர்பா என்ன பேசிக்கிறாங்க? மிக முதிர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கிறது. 2 பேர் அப்ஸ்காண்டிங்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணதுக்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக லாயர்ஸ் எல்லாம் தயாரா இருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு இன்வெஸ்டிகேஷனை, விசாரணையை எப்படி சுப்ரீம் கோர்ட் நிறுத்த முடியும் என்று எதிர்கட்சி வழக்கறிஞர்கள், அதாவது நீதிமன்றத்திலே வாதாடி இருக்கிறார்கள். எனினும் 2 பேர் காணாது போயிட்டாங்க பாருங்க. அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா திருப்பி சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்ததுக்கு மேல பண்ணாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டப்ப எங்க இருக்காங்க தெரிஞ்சிடும் இல்லையா? இதுல பாஸ்கரன், ரிதீஷ் 2 பேர் தான் மெயின். இந்த 4 நாளைக்கு முன்னாடி இது வந்ததுங்க. இதுல we have to wait and watch தான் நான் நினைக்கிறேன் வினோத். சார், இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி வருகிறார், அந்த செய்தி வந்து பரவலாக வந்து இருக்கு. சோ அவருடைய டெல்லி விசிட்டோடைய நோக்கம் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா இன்னொரு சந்தேகம் என்ன எழுது அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் திமுக கடுமையான நெருக்கடி வந்து இந்த அமலாக்கத்துறை உள்ளிட்ட இந்த டிபார்ட்மெண்டால நெருங்கும் போது முதலமைச்சர் டெல்லி செல்கிறார் என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அவருடைய டெல்லி விசிட் எதை மையப்படுத்தியது? அது விமர்சனம் சரியான விமர்சனம் தான். அது கூடவே நேற்று கனிமொழி நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசியிருப்பதற்கும் சில ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. எது இருப்பினும் முதலமைச்சர் டெல்லிக்கு வந்தால் அது வருக என்று வரவேற்க முடியுமே தவிர, ஏன்னா நாளைக்கு அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இது வரைக்கும் அவர் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு தயங்கியிருந்தார் யோகி ஆதித்யநாத்தோட, தேவேந்திர பட்னவிஸோட, பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸோட. ஏன்னா சிறுபான்மை வாக்கு வங்கி போயிடுவோன்ற பயத்துல. இப்ப என்ன பண்ணுவாரு? நாளைக்கு வந்துட்டு வேணும்னு யோகி ஆதித்யநாத் போய் நிற்பார், அமித்ஷா போய் நிற்பாரு அங்க எதிர்க்க. ஸ்டாலின் ஒதுக்கி போயிடுவார. 100 கேமரா இருக்கும் அங்க. சோ ஆக மொத்தம் அவருடைய வரவேற்பு இது பாருங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி இது தவிர்த்து போறாரோ நிமிர்ந்து போறாரோ அதெல்லாம் அரசியல், அதை பத்தி நான் பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. முதலமைச்சர் வருகிறேன் என்று சொன்ன உடனே தாங்கள் கூறிய மாதிரி அந்த கருத்து டெல்லியிலும் பரவலாக பேசப்படுகிறது, பாஜக தலைமை செயலகத்திலும் பேசப்படுகிறது. ஒரு பயந்துன்னு வராங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் தான் இருக்குங்க வினோத் டெல்லியில. அந்த இம்ப்ரெஷன் அப்படிங்கறத தாண்டி வந்து அந்த மாதிரி இப்போ பிஜேபி உடைய முக்கியமான சேனல்ஸ் அணுகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டி நரேந்திர மோடியிடம் மோதாதே. மோடினா உங்களுக்கு என்ன வேணுமே தெரியும். உங்களுக்கு சரண்டர் ஆகிற மாதிரி நீங்க ஆக்கலாம், அவர் ஆக மாட்டாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனாரா? இல்ல ஹரியானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் ஆனாங்களா? அதை தவிர ராகுல் காந்தி எங்க இருக்காரு? இப்போ எல்லாரும் சொன்னாங்களே ராகுல் காந்தியினுடைய நேஷனல் 147 கோடி ரூபாயில அனுபவிச்சாங்கன்னு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது வந்துடுச்சு. ஒண்ணு வண்டி வச்சுங்க. நரேந்திர மோடி டாக்டர் மன்மோகன் சிங் அல்ல, நரேந்திர மோடி PV நரசிம்மராவ் அல்ல, நரேந்திர மோடி வாஜ்பாய் அல்ல, நரேந்திர மோடி தான். அவர் தக்க ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவார். 2026 தேர்தலுக்கு 6 மாசம் இருக்குங்க. இன்னைக்கு தடை வந்துருச்சு, இன்னைக்கு கொண்டாடலாம், இனிப்பு கொண்டாடலாம். நாளைக்கு கசப்பாச்சுன்னா ஒண்ணுங்க வினோத். இப்போ அந்த ரிதீஷ்ங்கிறவர் வந்து நீங்க அமலாக்கத்துறையில இதெல்லாம் பண்ணல, இப்ப இன்கம் டாக்ஸ்ல வந்து பிடிச்சாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? நீ இதுக்கு பண்ணா கரெக்ட். தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி சில பத்திரிகைக்காரர்கள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் ஒரு கேஸ் இல்லைன்னா இன்னொரு கேஸ்ல பிடிக்கிறாங்களோ அதே அப்ரோச் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குமே. அவங்க 2 பேருமே அரசியல்வாதி தானே, திமுகவும் பாஜகவும் அரசியல் தானே. ஒத்தனுக்கு ஒத்தன் எஞ்சின்னு வந்து இல்லையே. 13 வருடங்கள் முதலமைச்சராகவும் 11 வருடங்கள் பிரதமராகவும் இருந்த நரேந்திர மோடி அவர்கள் யார் 3வது முறையாக வரக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று மார்த்தட்டி கொண்டாரே முக ஸ்டாலின், அது என்னாச்சு? இப்போ 3வது முறையா நரேந்திர மோடி தான் வந்தாரு. அதெல்லாம் புரிஞ்சுக்கொண்டாமா? நரேந்திர மோடி விட்டுருவாரு அப்படி? எங்க ஒரு கருப்புகள் விட்டதுக்கு அவளை கோவப்பட்டாரு. அதுக்கு சுட்டி காமிச்சாங்க கனிமொழி கூட. இப்ப அதே கனிமொழி அந்த டெலிகேஷன் அனுப்புறாரு நரேந்திர மோடி. ஏது அதே கனிமொழியே வந்து நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க, கெஞ்சுறாங்களா, காலில் விடுறாங்களா, சரணாகதி அடைகிறாங்களா? இது வந்து கோர்ட் மேட்டரே இல்லை, இது அரசியல். நம்ம பேசலாம் தாராளமா. எதற்காக யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, முக ஸ்டாலின் வருவார் முன்னே அதற்கு முன்னதாக வருகிறார் கனிமொழி
முன்னே என்னங்க இது? அவங்க இதே கனிமொழி தான் பிஜேபி சப்போர்ட் பண்ணிச்சு 2Gல அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. பிஜேபி கனிமொழி மேல எப்பவுமே சாஃப்ட் கார்னர் உண்டு, எப்பவுமே உண்டு. இன்னைக்கு நேத்தின்னு இல்லை. அவங்க ஒரு நாள் ஏக்நாத் ஷிண்டே ஆயிடா பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா கனிமொழிக்குத்தான் வெற்றி. எங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இவ்வளவு ரகசியம் எப்படிங்க தெரியும்? குடும்பத்தை யாரோ ஒருத்தர் போட்டு கொடுக்கறதுனால தானே சார் தெரியுது. சனாதனத்தை பத்தி கொசு, டொங்கு, கொரோனா எல்லாம் பேசுறாங்க வாழ்க்கைய. இப்ப ஏன் வாய் மூடிட்டு இருக்காங்க? திமுக பேச்சாளர்கள் கூட ஊடகங்கள் ஏன் பேசுவது கிடையாது? இப்பொழுது வாயடைத்திருக்கிறார்களே ஏன்? அந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொன்னார், நாக்க ஒட்டா இருப்பேன்னு. யார் நாக்கம் யார் அடைச்சிருக்காங்க? இப்போ உங்க வாயை மூடி விட்டாங்களே. அந்த டாஸ்மார்க் என்பது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணையின் பெயரில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலோ பர்மனண்டா நிறுத்தப்பட்டாலோ பொதுமக்களிடையே அந்த செய்தி சேர்ந்து விட்டது. ஈசிஆர்ல வச்சுட்டு குடவுல லாக் பண்ணிருக்காங்களே அந்த 13வது மாடியில என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னதான் திறந்து விட்டுருவாங்களா வினோத்? என்னங்க பேசுறீங்க? நேற்று அந்த ஒரு பெண்மணியை துரத்தி அடிச்சாங்களே, அங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் பின் வழியா அழைச்சிட்டு போனாங்களாமே, நான் கேள்விப்பட்டேன். அவங்க முன்னாடி என்ன கேமரா 50 கேமரா, பின்னாடி இந்த கேமரா போயிடுச்சு. ஆட்டோ ரிக்ஷா தான் வந்து உட்காந்தாங்க. தமிழ்நாடு அரசாங்கம்ங்கிற அந்த இது டாஸ்மாக் வண்டியில போவே இல்லையே. இது ஆக மொத்தம் அதிகாரிகள் பயந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து வினோத். இப்ப இந்த விவகாரத்துல இப்போ டாஸ்மாக் வழக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல வந்து இந்த வழக்கெல்லாம் வந்து சிபிஐக்கு மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. டிவிஎஸ்சில டாஸ்மாக் எதிராக இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ஸ் எல்லாமே சிபிஐக்கு மாறுமா அப்படிங்கிறதுக்கு. ஒருவேளை சிபிஐ இதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இப்ப நீங்களே சொன்ன மாதிரி இடி வரல இன்கம் டாக்ஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சிபிஐ வந்துச்சு அப்படின்னா நிலைமை எப்படி இருக்கும்? வினோத், ஒண்ணு வந்து இன்டர்லிங்க்டுங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்டுங்க. மொத்தம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால 15-16 ஏஜென்சி இருக்குதுங்க. SIFO, SFIO, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குங்க. நீங்க சிபிஐ வந்து அது தானா அதுக்கு போயிடுங்க, அந்த கேஸ் அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. இது நடக்கிறது முழுக்கமே சீரியஸ் ஃப்ராடு தானுங்க. அது கம்பெனி அஃபேர்ஸா இருந்தா பரவாயில்ல. இது டாஸ்மாக் ஒரு கம்பெனி தானுங்க. சிபிஐக்கு கண்டிப்பாக போகும். ஒண்ணுங்க பாருங்க வினோத், மூக்கு எப்படி இருக்குது இல்ல, இப்படி தொடரலாம், இப்படி தொடரலாம், இப்படி தொடரலாம், இப்படி தொடரலாம். ஏதான ஒரு இடத்துல தொடர்தான் தோடுவாங்க, விட்டுருவாங்களா? எங்க இதே சட்டசபையில சீஃப் மினிஸ்டர் வந்து வேந்தர்களுக்கு அனுமதி தருகிறோம் என்று பாராட்டி தீர்மானம் போட்டாரு. நேற்று அந்த தீர்மானத்தை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு சென்னை ஹைகோர்ட். அது மாதிரி இது இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு. நாளைக்கு நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது. அதனால ஊழல் பண்ணதெல்லாம் சட்ட ரீதியா ஆயிடுமா? அப்போ திமுக வழக்கறிஞர்லாம் எப்படி பேசுறாங்க? ஆக மொத்தம் இது ஒரு அரசியல் பிரச்சனை. கோர்ட்ல நடுவில் கொண்டு வந்துட்டதுனால கோர்ட்டினுடைய ஆர்டர் வர மட்டும் நம்ம வெயிட் பண்ணவங்க தான் என்னுடைய கருத்துங்க வினோத். அதை தவிர மிக மிக முக்கியமான செய்தியாக இன்று இந்த டாஸ்மாக் விவகாரத்தை விடும் பிரதான் மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் இன்று பிகானீர் ராஜஸ்தானில் பேசியிருக்கிறது மிக 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 துல்லியமாக பேசியிருக்கிறார். பாகிஸ்தானை ஒரு கை வாங்குவேன் சொல்லியிருக்கிறார். அது மாதிரியான ஒரு பேச்சு நான் இது வரைக்கும் அவருடைய கோபமான பேச்சு கேட்டதே கிடையாதுங்க. லாஸ்ட் வீக் அங்க ராஜஸ்தான்ல இன்னொரு இடத்துக்கு போய் பேசினாரு. இன்னைக்கு இன்னொரு ஏர் பேஸ்ல இருந்து பேசுறாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3-4 ரயில்வே திட்டத்தை ராஜஸ்தான்ல இருந்து பிளாக் ஆஃப் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸிற்கும் ராகுல் காந்திக்கும் அங்க பெக்கானில இருந்து பேசினத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல ராகுல் காந்தியினுடைய பேச்சுகளும் ட்விட்டர்களும் அவருடைய கருத்துகளும் முதல் பக்க செய்திகளாக முதலாக வெளியிடுகிறது. ஆக மொத்தம் பாகிஸ்தான்ல ராகுல் காந்திக்கு எதற்காக அவ்வளவு பப்ளிசிட்டி என்பதை மறைமுகமாக நரேந்திர மோடி குறிப்பிட்டார். அதுதான் இன்று முக்கிய செய்தியாக மாறுகிறது வினோத். சார், இப்போ இதுல இன்னொரு விஷயம் பாக்குறோம். இதுல என்னன்னா, ஒரு இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு உள்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பா இந்த ஐஎஸ்ஐக்கு வந்து உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வந்து தேடி வந்து ஒரு பெரிய வேட்டை வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அசாம் தொடங்கி பல்வேறு மாநிலங்கள்ல வந்து தொடங்கி இருக்கு. குஜராத்ல கூட இன்னைக்கு ஒரு 2 அரெஸ்ட் நடந்திருக்கு. சோ இதை வந்து சென்ட்ரலைஸ்டா பண்றாங்களா? இது எதை நோக்கி நகருது சார்? துரோகிகள் இருக்கிறார்கள், பாகிஸ்தானுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க என்பதுதான் உணர்த்துகிறது. அதையும் தவிர மீண்டும் மீண்டும் பல மாதங்களுக்கு முன்னதாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை எஸ்டிபிஐ பேன் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் மீண்டும் மீண்டும் கோருகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய தொடர்ச்சி தானே. ஐஎஸ்ஐஎஸ்க்கு எப்படி அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று நானும் தங்களுடைய வீடியோவை கேட்டேன். தங்களுடைய
இண்டிவிஜுவலா நீங்க நேற்று பண்ணது மிக பாராட்டுதலுக்குரியது. தங்களுடைய பாகிஸ்தானை பற்றி பேசியதற்கு உள் அர்த்தம் நிறைய இருக்கிறது. அதனுடைய ரீதியாக பார்த்தால் ISIS ஏஜென்ட்ஸ்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் RN ரவி உணர்த்துகிறார். அது கண்டிப்பாக சென்ட்ரலைஸா இருக்கும். அது அசாம்ல பிடிச்சாருன்னா, யூபியில பிடிச்சாருன்னா அந்த நெட்வொர்க் தமிழ்நாட்டுல வந்துருங்க வினோத். சோ இது மேற்கொண்டு நகருமே தவிர இதுல இருந்து எந்த பின்வாங்கலும் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கிடையவே கிடையாது. இது ப்ராஸ்பெக்டிவா இருக்குமே, அதாவது ரிட்ரோஸ்பெக்டிவா இருக்காது, ப்ராஸ்பெக்டிவா தான் இருக்கும். எதிர்காலத்தை நோக்கித்தான் செல்லும். எதுவாக இருந்தாலும் சரி. இடி இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, இடி கம்பெனி மூட்டு போடுவாங்களா, அவ்வளவுதானே. அப்ப ராகுல் காந்தியினுடைய நேஷனல் ஹெரால்ட் கேஸ் மூடிடுமா? சித்தராமையா மீது இருக்க கேஸ் மூடிடுமா? நம்ம துரைமுருகன் கேஸ் இருக்கு மூடிடுமா? எங்க டாஸ்மார்க்கு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்களே தவிர, அதனால சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருந்தா எல்லாமே இடி மூட்டு போடுவாங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? என்னங்க இது? இதுக்கு ப. சிதம்பரத்தினுடைய ஒரு அறிக்கை என்ன என்று தெரியவில்லை. காரணம், அவர் நிதியமைச்சராக இருக்கிறார், வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறார். அவரிடம் கேட்டால் நல்ல புரிதல் கிடைக்கும். சோ திமுகவுக்கு இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது தற்காலிகமானதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா இது இப்போ நீங்க ஊர்ல ரெகுலரைஸ் பண்ண முடியுமாங்க? அப்போ முடியாது. பழனிவேல் தியாகராஜ் சொன்ன சரியாயிடுமா? அப்போ இல்ல நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டாஸ்மார்க்னுடைய தொழிலாளர் சங்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அவங்க கொடுத்த லெட்டர் எல்லாம் நெகட்டிவ் ஆயிடுமா? அப்போ இப்போ வசீகன் கொடுத்த ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட் இருக்க 164 கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க, அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுவாங்களா? அந்த ரகசியம் எல்லாம் வந்துடுச்சு இல்ல, டெல்லிக்கே வந்தாச்சுங்களா? அதெல்லாம் 450 பக்கம் கொடுத்துருக்காரு அவரு, அதுல எல்லாம் வந்துடுச்சு. எங்க எவ்வளவு நாள் தாங்க நீங்க தடை போட முடியும்? பந்து அடுத்த பங்கு எழுங்க பந்து. சோ இதுல இப்ப அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வழக்கு ஃபார்வர்ட் மூவ் ஆகும்போது நிறைய பேருக்கு, குறிப்பா திமுக கூடிய மிக முக்கியமான புள்ளிகளுக்கு அமலாக்கத்துறை சார்பில் சமன் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒருவேளை இப்ப சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்னைக்கு இந்த ஈவினிங்ல வரக்கூடிய அந்த ஆர்டர்ஸ்ல ஒரு கிளாரிபிகேஷன் கிடைத்த பிறகு அமலாக்கத்துறை இதுல ஃபர்தரா மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அது வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா அமலாக்கத்துறையுடைய வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக இதில் ஊழல் இருக்கிறது என்று ஆன் ரெக்கார்டு 1000 கோடின்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா 39,000 கோடின்னு சொல்லியிருக்காரு. பழனிவேல் தியாகராஜ் 30,000 கோடின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் என்ன வேணுங்க? இது என்ன வேணும்? RS பாரதியினுடைய நிருபர் கூட்டத்தை நான் கேட்டேன் தொலைக்காட்சியில். உடனே எல்லாமே வெற்றிகரர் வீரநடை போடுகிறார் மு.க. ஸ்டாலின் டெல்லியில்னா எதுக்கு வீரநடை போடுறது? ஸோ ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் பார்த்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் சோதனையாகத்தான் இருக்குமே தவிர சாதனை இல்லை என்று நான் நினைக்கிறேன். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி சார். இப்போ இந்த டாஸ்மாக் உடைய இந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களுடைய வழக்கு அப்படிங்கிறது சைமல்டேனியஸா பல்வேறு விங்ல போயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதுல மித்தா சொல்லக்கூடியது என்னன்னா, திமுக நிச்சயமாக பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் போகும் அப்படின்ட்டு நிறைய பேர் அது விமர்சனமா சொல்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா இதுல உங்களுடைய பார்வை என்ன இருக்கு? என்னுடைய பார்வை, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குகள் தொடரும். இந்த டாஸ்மார்க்கை தவிர மீதி எல்லாம் மணல் கொள்ளை, அப்புறமா ஒவ்வொன்றுக்கு மேல போட்டிருக்காங்க 2G, அப்புறமா ஜெகத் ரக்ஷகன் மீது இருப்பது, நம்ம கதிரானந்த் மீது இருக்குது, அருண் நேரு மீது இருப்பது, அந்த 13 கேஸ் தொடருங்க. இந்த ஒரு ஆர்டர் வந்துட்டதுனால மீதி எல்லாம் நின்றுரும் சொல்ல முடியாதுங்க. பொதுமக்கள் 8 கோடி தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். என்ன 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 என்று கடந்த 4 நாட்களாக இந்த ஒரு பாஸ்கரன் புது பேர்ல வந்துருச்சு. ரித்தீஷ், ஜூஜு, இவங்க யாருங்க வரலாம்? சனாதனத்தின் கொரோனா என்னெல்லாம் சொன்னாரு உதயநிதி. இப்ப எங்க வாய மூடிட்டு இருக்காரு அவரு? அவங்களுடைய நண்பர்கள் தான் பண்ணிருக்காங்களா? சனாதனத்தை பற்றி பேசும்பொழுது மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு வராது இருந்தாரு. இப்ப ரெய்டுன்னு டெல்லிக்கு வராருன்றாங்க. அதுதான் பாஜகவினர் அப்படி சொல்லுகிறார்கள், கருத்து தெரிவிக்கிறார். நான் ஒரு தருண் சுக்கு கிட்ட பேசும் போது அதான் சொன்னார் அவர். இப்போ ஆஜா தேக்கலைங்க, ஆஜாவோ அப்படிங்க, வா நீ பாத்துக்கிற ஒன்னுக்காக. ஸோ ஆக மொத்தம் இது மீதி கேஸ் எல்லாம் மூடாதுங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணை வந்ததுனால பார்த்துக்க வேண்டும். அதை உன்னிப்பாக படித்து கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேல் முறையீடு செய்வார்கள். எப்படி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் எப்படி கிடைச்சதுங்க வினோத்? அதுவும் இந்த கேஸ்ல வந்தது, 3 மாசம் கழிச்சு வந்தது இல்லையா? சோ we have to wait and watch. என்னுடைய கன்க்ளூஷன் ரிமார்க் வினோத். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.